வணக்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிராகன் கேமிங் 444. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதில் போனஸ் செஸ்ட்டு அப்புறம் மேப்போடு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மைன்கிராஃப்ட்டை. இந்த மைன்கிராஃப்ட்டை நீ எப்படி எடுத்துன்னு வழியானா நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது வேணும்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த போனஸ் செஸ்ட்டை அப்படியே உடச்சிக்கிட்டு இந்த டார்ச் அப்படியே எடுத்துக்குவோம். ஏன்னா ஒன்று எடுத்தால் நேரம் ஆயிரும். ஓகே, உடச்சிக்கிட்டாச்சு. சைட்டில் உள்ள அந்த மூணையும் உடச்சிக்குவோம். ஒன்று மட்டும் விட்டுக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடையாளமாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றதுக்கு இதுதான் ஒரு உறுதுணை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து கைஸ் நம்ம உடச்சி கிராஃப்ட் பண்ணி மறுபடியும் நம்ம உடைக்கணும், கிராஃப்ட் பண்ணணும். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணால் செய்யலாம் கைஸ். என்ன தான் செய்ய முடியாது கேளுங்க, என்ன வேணால் செய்யலாம், நமக்கு பிடிச்சது எல்லாமே செய்யலாம். ஆனால் இது வந்து ஒரு பிளாக் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். வெயிட் செகண்ட் கைஸ், இங்கே ஒரு ஷிப் இருக்குது. ஸோ இந்த ஷிப்பை அடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்தோன்னா 3 உள்ளு அப்புறம் வுட்டெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு செய்ய முடியும். நைட் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸு, ஸ்கெலிட்டன், அந்த மாதிரி க்ரீப்பர் அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம அடித்து போகிறதுக்கு பதிலாக நம்ம பெட்டு செஞ்சு படுத்துட்டோம்னா அடுத்த நாள் ஸ்கிப் ஆயிரும். ஓகே, ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனும் டேஸும் ப்ளே ஆகுது, அது பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி லேக்காக தான் இருக்கும். இருங்க, கீழே ஒரு மாடு போகுது கைஸ். ஃபுட்டுக்காவது நம்ம தேவைப்படும். இப்போ நம்ம இருக்கிறது என்ன காடுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இது வந்து ஒரு ஹாண்டட் ஜங்கிள். ஸோ இந்த ஜங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா விச்சுன்னு ஒருத்தி இருப்பா. ஸோ மாடுக்கிட்ட வந்து நீங்கள் பக்கெட் செஞ்சு அதுக்கிட்ட போய் ஒரு டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மில்க்கு கிடச்சிரும். இப்போதைக்கு நம்மளுக்கு மில்க்கு தேவையில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட அயன் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஃபுட்டு தான் தேவைப்படுது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுட்டு தேடிக்குவோம். ஓகே, இங்கே ஒரு மாடு இருக்குது, இதையும் அப்படியே அடித்து கொள்ளுவோம். ஓகே கைஸ், அடிச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். பிகாஸ் வுட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை மக்களே. வுட்டு வச்சு தான் நம்ம எல்லாமே கிராஃப்ட் பண்ண முடியும். பிற்காலத்தில் நம்மளுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து இந்த வுட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து வுட் பிளாங்க்ஸ்லாம் வச்சு நம்ம அழகாக ஓக் வுட்டை கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான வுட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு 25 வுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரும்போது இங்கே ஒரு ஷிப்பை பார்த்தேன், இதையும் கொண்டு நம்ம உள்ளே எடுத்துக்குவோம். ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடிப்போம். ஜம்ப் பண்ணாக்க எக்ஸ்ட்ரா டேமேஜ் விடுவோம். ஐயோ மக்களே, கொஞ்சம் கேம் ப்ளே பாட்டாக தான் இருக்கும், அவ்வளோலாம் இல்லை. ஓகே, அப்பா அடித்தாச்சு மக்களே. இன்னும் ஒரு உள்ளு தான் நம்ம பெட்டு செஞ்சிடலாம். ராத்திரி நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னொன்று கைஸ், நம்மக்கிட்ட மேப் இருக்குது. நம்ம எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங் இடத்துலேருந்து வருவோம், அங்கேருந்து நம்ம மேப் வச்சு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பண்டிகை அடிச்சோன்னா நம்மளுக்கு பீஃப் கிடைக்கும். அதை வச்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்த் ஏறும். ஓகே மக்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் கொடுங்க மக்களே, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே போவோம் மக்களே. இங்கே என் கண்ணுக்கு என்னமோ தெரியுது. ஓ, கோழியா? கோழிலாம் வந்து அவ்வளோ இது இல்லை மக்களே, ஒர்த்து இல்லை மக்களே. இங்கே ஒரு மாடு இருக்குது, இதையும் நம்ம அடிச்சுக்கலாம். ஐயோ மக்களே, ரொம்ப பாட்டால் ஆடுறேன். நீங்கள் இந்த மைன்கிராஃப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்க்கணுன்னா அடுத்த கமெண்ட்டில் போய்ட்டு பார்ட் 2 அப்படின்னு போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக், சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே, அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு ரொம்ப கலெக்ட் பண்ணிடுச்சு. கணக்காக வந்து நம்மக்கிட்ட ஒரு ஷிப்பு மாட்டிச்சு. இதை அடிச்சுட்டா நம்ம பெட்டு கிராஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல் நம்ம வுட்டை வச்சு கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். முதல் நம்ம இவனை அடிச்சிக்குவோம். ஜம்ப் பண்ணி ஒரு அடி ஆடுறா. ஐயோ, ஓகே, நம்மளுக்கு வந்து மீட்டும் கிடச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு உள்ளும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஓடி போய்ட்டு நம்ம ஒரு நல்ல இடமா தேடணும் மக்களே.
ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகுது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலரான பேஸை பார்த்துட்டோம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உட் பிளாங்க்ஸ் தேவைப்படும். 25 உட் பிளாங்க்ஸ் வச்சு நம்ம உட்டை கிரியேட் பண்ணுவோம். ஓக் வுட்டை வச்சு நம்ம உட்டை கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணி வச்சு நம்மளோட இன்வென்ட்ரிக்குள்ளே ஆட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் உட்டு செஞ்சு வச்சுக்குவோம். ஓகே, இருங்க, நான் கிராஃப்டிங் டேபிளை எக்யூப் பண்ணிட்டு நான் கீழே போடுறேன். இங்கே இருக்கு கிராஃப்டிங் டேபிள். ஓகே, போட்டுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கிராஃப்ட் பண்ணலாம் மக்களே. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, பெட்டுன்ட்டு. பெட்டு கிராஃப்ட் பண்ணி நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம ஜாம்பிஸ், அதுக்கப்புறம் க்ரீப்பர், ஸ்கெலிட்டன் கிட்டலாம் நம்ம சண்டை போட தேவையே இல்லை. நம்ம பேசாமல் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம இந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நைட்டை. ஓகே மக்களே, இப்போ நம்ம காலையில் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து ஒரு கேவ் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த கேவ் உள்ளே பூந்து நம்மளுக்கு எதாவது கிடைக்குதா பார்ப்போம்னு பார்த்தா இது வந்து தண்ணியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் பூந்து பார்ப்போம். போகுது மக்களே, உள்ளே ரொம்ப டீப்பாக போகுது. நம்ம கொஞ்சம் முட்டையை எடுத்துகிட்டு போவோம். இந்த முட்டை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கு மூச்சு விடுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. இங்கே லேப்ளஸ் லசூலி இருக்குது, பட் நம்மக்கிட்ட அயன் இல்லை. காரணத்தினால் அயன் பிக்கஸ் வச்சு மட்டும்தான் அதை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே மக்களே, இது வந்து இந்த ஆறோட கனெக்ட் ஆகுது போல். நம்ம ஆறு இருக்குல்ல மக்களே பக்கத்தில். இப்போ நம்ம கொஞ்சம் காபிள் ஸ்டோன் வந்து எடுத்துக்குவோம். இந்த ஆறோட கனெக்ட் ஆகுது மக்களே. காபிள் ஸ்டோனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காபிள் ஸ்டோன் பிக்கெட் செய்யலாம், ஸ்டோன் ஆக்ஸ் செய்யலாம், ஸ்டோன் ஸ்டுவார் செய்யலாம், வீடு கூட கட்டலாம் மக்களே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் இந்த கேமில் நிறைய டைமண்ட் வச்சுருந்தீங்கன்னா டைமண்ட்லேயே நீங்கள் வீடு கட்டலாம் மக்களே. உங்களுக்கு இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தங்க தான் இருப்பீங்க இந்த வேர்ல்டில். நீங்களாக சுவை பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த கேம் கான்செப்ட்டு. அடிக்கணும், கொல்லணும், வெட்டணும், நோண்டணும், இதே தான் மக்களே. அதனால தான் இது பேர் மைன் அண்ட் கிராஃப்ட்டுன்னு வந்துச்சு. ஸோ இந்த கேமை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். காசு இருக்கிற ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. காசு இல்லாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இது எப்படி போடுறது அப்படின்னு நான் வந்து ஷார்ட்ஸோ அப்படி இல்லைனா வீடியோவோ மேக் பண்ணி போடுறேன். இருங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ்ஃபுல்லான இடத்த தேடுவோம் மக்களே. என் கிராஃப்டிங் டேபிள் போன் செஸ்ட் எதுவுமே காணும் மக்களே. ஐயோ, எங்கே போச்சு? வேறு வழியே இல்லை. இப்போ நான் எங்கே போவேன்? ஐயையோ, போச்சு கடவுளே. இப்போ நம்ம எப்படி மக்களே முடியுமா? ஐயோ மக்களே, நம்ம ஃபைனலி வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிள் அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டோம். மேப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து வந்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இதை பார்த்தோம் தண்ணிக்குள்ளே வந்து. நான் இங்கே தான் மக்களே. இங்கே வந்து நம்ம போயிட்டு தேடிக்கிட்டு இருந்தப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சு மக்களே. ஐயன் மாதிரி ஒரு மாதிரி ஓர் மாதிரி இருந்துச்சு. நான் உள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சா. இங்கே தான் மக்களே. சைட்டில் பார்த்தீங்களா பிளாக்காக இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நான் உள்ளே போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயன் இருந்துச்சு மக்களே. ஒரு 4 அயன் கிட்டே இருந்திருக்கும். ஸோ அயன் இருந்துச்சு. அயனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அதே தான் அயன் பிக்கெக்ஸ் பண்ணலாம், அயன் ஆக்ஸ் பண்ணலாம், ஷீல்டு பண்ணலாம், ஷியர்ஸ் பண்ணலாம். ஷியர்ஸ் பண்ணால் நம்ம வந்து மரத்தில் உள்ள அந்த லீஃப்லாம் வந்து அழகாக எடுக்கலாம். ஷியர்ஸ் வச்சு நம்ம உள்ளு எடுக்கலாம். நிறைய பண்ண முடியும் மக்களே. இதுதான் மக்களே அயனு. கீழே உள்ளது வந்து காப்பரு. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அயனை எடுத்துக்குவோம். ஓகே. தண்ணிக்குள்ளே வேகமாக மைண்ட் பண்ண முடியல மக்களே. இதே ஒரு அயன் பிக்கெக்ஸ் இருந்தால் டக்குன்னு மைண்ட் பண்ணியிருக்கலாம். மைண்ட் பண்ணுறா. ஐயோ, மேலே பிளாக் கைஸ். மேலே போய் நம்ம முட்டை எடுக்க முடியாது. போச்சுடா, செத்துட்டோம். ரூட்டெல்லாம் இங்கேயே எவ்வளோ போகுது. போ, நம்ம மறுபடியும் வந்து நான் இடத்துக்கு வந்து கொலை பண்ணுறேன் மக்களே. ஓ ஷி, நான் என்ன அவ்வளோ நல்லா நினச்சிங்களா? கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்கும்போது நான் ஏன் பை பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 2 அயன் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்னன்ஸ் வச்சு என்னது இங்கட்டாக மாற்றணும், முறுக்கணும் நம்ம இந்த அயனை.
உருக்கி நம்ம இங்கட்டாக மாற்றணும். 4 அயன் இருக்குது மக்களே நம்மக்கிட்ட. ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ ஃபர்னஸை வச்சுட்டு இப்போ நமக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட கோல் இல்லை. ஸோ அந்த காரணத்தில் நம்ம ஓக்கு வச்சோம்னாக்கா கொஞ்சம் நேரம் எரியும். அது மூலிமா நம்மளுக்கு இங்கட் கிடைக்கும். ஸோ இங்கட்டை வச்சு நம்ம சொன்ன மாதிரி ஷீல்டு செய்யலாம், அயன் பிக்கெட் செய்யலாம், அயன் ஆக்ஸ் செய்யலாம். அயன் ஸ்வாடு ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறேன்னா, ஸ்வாடுக்கும் ஆக்ஸுக்கும் ஒரே பவர் தான் மக்களே. ஸோ அதனால தான். ஸோ இது உருகட்டும். நம்ம உருகி அப்படியே எல்லாமே குக் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த ஃபுட்டு எல்லாமே குக் பண்ணிடுவோம். ஏன்னா ஃபுட்டு நம்மளுக்கு தேவை தான். இப்போ தண்ணிக்குள்ளேருந்து மேலே வர்றதுக்கு இல்லை கேவில் எங்கேயாவது போகிறோன்னா நம்மளுக்கு ஃபுட்டு ரொம்ப தேவைப்படும் மக்களே. இப்போ நம்மக்கிட்ட செஸ்ட் இருக்குது இல்லையா, செஸ்ட்டில் இந்த அயனை வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் மக்களே. முதல்ல போனஸ் செஸ்ட் நம்மளுக்கு உடச்சப்போ கிடச்சில. ஸோ அந்த செஸ்ட்டை எடுத்து நம்ம இப்போ இங்கே வச்சு நம்ம இந்த அயன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த அயன் குக்காட்டும் இருங்க, இது இங்கட்டாக மாறட்டும் மக்களே. துணை பெறுவது உங்களின் டிராகன் கேமிங் 444. பாய்.